வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டாலும் முச்சக்கர வண்டி கட்டணத்தில் மாற்றமில்லை. எல்னினோவால் இலங்கைக்கு ஆபத்து எச்சரிக்கும் யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் பிரதீபராஜா. பரந்தன் வவுனியா பேருந்தில் பயணிகள் கடும் அவதி, தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவில் முறைப்பாடு. நாடளாவிய ரீதியில் 7188 இடங்களில் நுழம்பு பெருகும் அபாயம், 6000க்கும் மேற்பட்டோருக்கு எதிராக வழக்கு. பலத்த பாதுகாப்புடன் வந்த பிள்ளையான் வந்த இடத்துக்கே திருப்பி அனுப்பிய நீதிமன்றம். அனுரவாயைப் போல எல்லாமே போய் நீதிமன்றில் கதறிய பிள்ளையான். சுரேஷ் அலைக்கு திடீரென்று ஏற்பட்ட மாரடைப்பு, அடுத்த சில நாட்களில் வெளியாக உள்ள புதிய மருத்துவ அறிக்கை. இறைவரி திணைக்கள அதிகாரி என்ற பெயரில் லட்சக்கணக்கில் மோசடி, சந்தேக நபர் கைது. சோதனை நடத்தச் சென்ற காவல்துறையினரை நாய்களை விட்டு கடிக்கச் செய்த பெண். ஈவிரக்கமின்றி ஊழியரை தாக்கிய பிரபல கொத்து உணவக உரிமையாளர் காணொலியால் கைது. வேலியை உடைத்துக் கொண்டு பாய்ந்த மோட்டார் சைக்கிள் இளைஞன் பலி. நீரில் மூழ்கி உயிரிழந்தவரின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. வெனிசுவேலா நிலநடுக்கம், பலி எண்ணிக்கை 1700 தாண்டியது. தொடர்வன விரிவான செய்திகள். அரசாங்கம் அண்மையில் பெட்ரோல் விலையை குறைத்திருந்த போதிலும் முச்சக்கர வண்டி கட்டணங்களில் எவ்வித மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை என்று தேசிய ஒருங்கிணைந்த முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் கைத்தொழில் முயற்சியாளர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. அந்த சங்கத்தின் பிரதம செயலாளர் லலித் ரோஹண பெரேரா தெரிவிக்கையில், தற்போது 1 கிலோமீட்டருக்கு சுமார் 16 ரூபாய் நட்டத்துடன் முச்சக்கர வண்டி சேவையை முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்டார். எரிபொருள் விலை குறைப்பு மட்டுமே கட்டண குறைப்புக்கு போதுமான காரணமாக அமையாதென்றும், உதிரி பாகங்கள், பராமரிப்பு செலவுகள் மற்றும் ஏனைய செயல்பாட்டு செலவுகள் தொடர்ந்து அதிகமாக காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனவே தற்போதைய சூழ்நிலையில் முச்சக்கர வண்டி கட்டணங்களில் எவ்வித மாற்றத்தையும் மேற்கொள்ள முடியாது என தேசிய ஒருங்கிணைந்த முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் கைத்தொழில் முயற்சியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு அபாயம் அதிகரிக்கக்கூடும் என்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். பசிபிக் பெருங்கடலில் உருவாகியுள்ள எல்னினோ காலநிலை நிகழ்வு வேகமாக வலுப்பெற்று வருவதாகவும் அதன் தாக்கம் இலங்கையில் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாகமுத்து பிரதீபராஜா வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். அந்த அறிக்கையில் பசிபிக் பெருங்கடலின் சமுத்திர மீட்பரப்பு வெப்பநிலை மற்றும் இன்னினோ 3.4 இண்டெக்ஸ் தொடர்ந்து உயர்வை காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாற்றங்கள் தற்போது வலுவான எல்னினோ நிலை உருவாகியிருப்பதையும் அது மேலும் தீவிரமடையும் சாத்தியமுள்ளதையும் உறுதிப்படுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டினார். பரந்தனிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த தனியார் பேருந்தொன்று பயணிகளை அலக்களித்து கூடுதல் கட்டணம் ஈட்டியதாக வவுனியா தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு காரியாலயத்தில் பயணிகள் முறைப்பாடு செய்துள்ளனர். பரந்தனில் இருந்து இன்று புறப்பட்ட NB 7487 இலக்கமுடைய இந்த பேருந்து கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் காலை 9:20 மணியில் வந்து தரித்து நின்றது. அங்கிருந்து காலை 9:30 மணிக்கு வவுனியா நோக்கி பயணிக்க திட்டமிட வேண்டிய பேருந்து திட்டமிட்டபடி பயணிக்காமல் திடீரென்று மீண்டும் பரந்தன் நோக்கி திரும்பிச் சென்றது. பரந்தனுக்கு சென்று மீண்டும் பயணிகளை ஏற்றிக்கொண்டு கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்துக்கு வந்து தரித்து நின்று வவுனியாவை வந்தடைந்த போது மதியம் 12:15 ஆகியிருந்தது. கிளிநொச்சியிலிருந்து காலை 9:30 மணிக்கு வவுனியா வந்தடைத்திருக்க வேண்டிய பயணிகள் பேருந்தின் இந்த தன்னிச்சையான பின்னோக்கிய பயணத்தால் 2 மணித்தியாலங்கள் 45 நிமிடம் தாமதமாக வவுனியாவை பயணிகள் வந்தடைந்துள்ளனர். இதனால் பயணிகள் அனைவரும் கடும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. நாடளாவிய ரீதியில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 85,712 இடங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அவற்றில் 7,188 இடங்கள் உடம்பு பெருகக்கூடிய இடங்களாக கண்டறியப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டார். அதற்கமைய டெங்கு உடம்பு பெருகும் வகையில் சுற்றுப்புறச்சூழலை வைத்திருந்த 6000க்கும் மேற்பட்டோருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் இதன்போது தெரிவித்தார். கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் 5 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிள்ளையார் என்ற முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை இன்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்கின்ற பிள்ளையார் இன்று மட்டக்களப்பு நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்.
கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் கடத்தல் உட்பட கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் உள்ளிட்ட இருவர் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இன்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். கடந்த 14 நாட்களுக்கு முன் அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட 6 குற்றச்சாட்டின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இன்று பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நீதிமன்றத்துக்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். தன் மீதான குற்றச்சாட்டுக்கள் அனுரவாயைப் போல எல்லாம் பொய் என்று பிள்ளையான் நீதிமன்றத்தை விட்டு செல்கையில் கத்தியபடி ஜனாதிபதியை விமர்சித்தார். கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் 5 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் என்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை இன்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் 13ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் அரச புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பிரதானி சுரேஷ் அலைவின் உடல்நிலை குறித்து மருத்துவ பரிசோதனைகள் தற்போது நடைபெற்று வருவதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலை தெரிவித்துள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தபோது ஏற்பட்ட இதய நோயின் காரணமாக சுரேஷ் அலை திடீரென்று இதய நோய் பிரிவுக்கு மாற்றப்பட்டார். இந்நிலையில் அவரின் உடல்நிலை குறித்து மருத்துவ பரிசோதனைகள் தற்போது நடைபெற்று வருவதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலை தெரிவித்துள்ளது. தொடர்புடைய அனைத்து பரிசோதனைகளும் முடிக்கப்பட்டு அடுத்த சில நாட்களில் சுகாதார அமைச்சகத்தின் செயலாளரிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வந்தபோது ஏற்பட்ட உடல்நலக்குறைவு காரணமாக சுரேஷ் அலே ஜூன் 7ஆம் தேதி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பெற்று வந்தபோது 27ஆம் தேதி அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தன்னை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் உயர் அதிகாரி என்று போலியாக அறிமுகப்படுத்தி வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களிடம் பெரிய தொகை பணத்தை மோசடி செய்து வந்த நபர் ஒருவரை கொம்பனி தெரு காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கல்கமோ பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடையவர் என்று போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் தன்னை ஒரு வருமான வரி அதிகாரி என்று கூறி வரி குறைப்பு செய்து தருவதாகவும் திணைக்கள ரீதியாக சிக்கல்களை தீர்த்து வைப்பதாகவும் கூறி பல்வேறு நபர்களிடம் லட்சக்கணக்கில் பண மோசடி செய்துள்ளார். இவரால் ஏமாற்றப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்கள் சிலர் கொம்பனி தெரு போலீஸ் நிலையத்துக்கு உத்தியோகபூர்வமாக சென்று முறையிட்டனர். இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பித்த கொம்பனி தெரு போலீசார் திட்டமிட்டு வலைவீசி சந்தேக நபரை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். சந்தேக நபரை கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த கொம்பனி தெரு போலீசார் மேலதிக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. களுத்துறையின் கல்பாத்த பகுதியில் உள்ள சட்டவிரோத மதுக்கடையொன்றில் சோதனை நடத்தச் சென்ற காவல்துறை அதிகாரிகள் குழுவை பெண்ணொருவரின் 8 மூர்க்கமான நாய்கள் தாக்கி கடித்துள்ளன. இந்த கோரமான தாக்குதலில் அங்குருவ தோட்டவின் பொறுப்பதிகாரி உட்பட 4 அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் பொறுப்பதிகாரி மற்றும் காவல்துறை அதிகாரி ஆகியோர் நாகோட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். களுத்துறை வடக்கு காவல்துறை பிரிவின் ஜொஹன பகல தியாகம பகுதியில் சட்டவிரோத மதுபான கும்பல் அமைந்துள்ள வீடு குறித்து காவல்துறையினருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றது. 8 முதல் 10 அடி உயரமுள்ள சுவர்களால் சூழப்பட்ட இந்த வளாகத்தில் குடிப்பவர்களுக்கு தேவையான பானங்களை ஒரு உணவகம் என்ற வடிவில் வழங்கி இந்த கும்பல் நீண்ட காலம் மிகவும் நுட்பமான முறையில் இயங்கி வந்துள்ளது. மேலும் இந்த சோதனையின் போது காவல்துறையினர் அந்த வீட்டில் சோதனை நடத்தி 1000 மில்லி லிட்டர் சட்டவிரோத மதுபானத்துடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் பிரபலமான கொத்து உணவகம் ஒன்றின் உரிமையாளர் தனது ஊழியர்களில் ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் மே 5ஆம் தேதி இடம்பெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் சந்தேக நபர் என்று மகரகம போலீசாரால் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கோமாகம நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஊழியரை வாய்மொழியாக திட்டியும் உடல் ரீதியாக தாக்கியும் காட்டும் சிசிடிவி காணொலி காட்சிகள் குறித்து நடத்தப்பட்ட விரிவான விசாரணையை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு ஏறாவூர் குடியிருப்பு வீதியில் நேற்றிரவு 11 மணியளவில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அதிவேகமாக பயணித்த மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீடொன்றின் தகரவேலியை உடைத்துக் கொண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் ஏறாவூர் மீராக்கேணி மையத்துப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஆதில் என்ற இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மோட்டார் சைக்கிளும் பலத்த சேதமடைந்துள்ளது. இளம் வயதுடைய இளைஞனின் திடீர் மரணம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது. அம்பாறையில் நீரில் மூழ்கி உயிரிழந்தவரின் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது.
சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பழைய வளாத்துப்பேட்டை பகுதியில் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது. இதன்போது வில்லுக்குளத்தில் குளிக்கச் சென்று நீரில் மூழ்கி மரணமடைந்த முதியவரின் சடலம் நீண்ட போராட்டத்துக்கு பின்னர் மீட்கப்பட்டது. சடலமாக மீட்கப்பட்டவர் 63 வயது உடைய வலத்தாப்பிட்டி மெல்வத்தை பகுதியைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான ஜமா சந்திரராஜ் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இனி சர்வதேச செய்திகள். வெனிசுவேலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை தற்போது 1700 கடந்துள்ளது. அதன்படி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1719 என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வடக்கு வெனிசுவேலாவின் லா குவைரா மாகாணத்தை தாக்கிய 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் இதுவரை 5034 பேர் காயமடைந்தனர். மேலும் பல்லாயிரக்கணக்கானோர் காணாமற் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் வெனிசுவேலாவை தாக்கிய டிக்டர் அளவுகோலில் 7.2 மற்றும் 7.5 டிக்டர் அளவிலான பெரும் நிலநடுக்கங்களுக்கு பின்னர் தற்போது 600க்கும் மேற்பட்ட நில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.